ஸ்பேஸ்டெக்ஸ் பணியை மேற்கொள்ள பயன்படுத்தப்படும் 2 விண்வெளி கலன்கள் SDX-1 and SDX-2. ISRO first docking technology mission PSLV C60 லான்ச் பண்ண டேட்டு 30 டிசம்பர் 2024. இதில் 2 சேட்டலைட்ஸ் இருக்குது. SDX-01 is the chaser, SDX-02 target. இது வந்து லோயர் எர்த் ஆர்பிட்டில் தான் வந்து பிளேஸ் பண்ணுறாங்க. இது எதை வச்சு எக்யூப் பண்ணியிருக்காங்கன்னா பாரதிய டாக்கிங் சிஸ்டம் BDS வச்சு எக்யூப் பண்ணியிருக்காங்க. மிஷன் டியூரேஷன் 2 years. PSLVஸோட 4th ஸ்டேஜ், அதாவது போயம் 4. இதில் டோட்டலாக கேரி பண்ணுறது 24 பேலோட்ஸ். ஃபியூச்சர் மிஷன்ஸ் சந்திராயன் 4 அண்ட் இந்தியாஸ் ஸ்பேஸ் ஸ்டேஷன் பாரதிய அண்ட்ராக்ஷிகா ஸ்டேஷன். ஸோ மார்க்கெட்டில் வந்து ஸ்பேஸ்டெக்ஸ் டெக்னாலஜியில் இந்தியா வந்து 4th பிளேஸில் இருக்குது. ஃபஸ்ட் பிளேஸில் ரஷ்யா, நெக்ஸ்ட் US, 3rd one சைனா. ஹைட்ரஜன் தனிமம் எங்கு அதிகம் காணப்படுகிறது? புவி மேலோட்டில் ஆக்சிஜன் தான் ஃபஸ்ட் அதிகமாக இருக்கும். அதுக்கடுத்து சிலிக்கான், அதுக்கடுத்து அலுமினியம். எப்போ எர்த் கஸ்டில் கிடையாது. நெக்ஸ்ட்டு ஹியூமன் பாடியில் ஆக்சிஜன், கார்பன், ஹைட்ரஜன். யூனிவர்ஸில் ஃபஸ்ட் பிளேஸில் அதிகமாக என்ன இருக்குது அப்படின்னா ஹைட்ரஜன் தான் ஃபஸ்ட் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் C, யூனிவர்ஸ். ஃபைண்ட் த இன்கரெக்ட் பேர். ஃபர்ஸ்ட் ஒன் வைட்டமின் B1. வைட்டமின் B1 deficiency very correct. வைட்டமின் B1 நேம் thiamine. நெக்ஸ்ட் வைட்டமின் B6 பைரிடாக்சின். இப்போ பைரிடாக்சினோட டிஃபிஷியன்சியோட நேம் வந்து என்ன அப்படின்னா டெர்மாட்டிட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் வைட்டமின் B2 ரிபோப்ளேவின். இதோட டிஃபிஷியன்சி எரிபோப்ளாவினோசிஸ். நெக்ஸ்ட் ஒன் வைட்டமின் B3 நியாசின். இந்த டிஃபிஷியன்சி பெலாக்ரா. ஆன்சர் ஆப்ஷன் C. 2 and 3 are incorrect. The ropes used for conveyor belts horizontal motion works for longer duration than those of cranes and lifts vertical motion. இப்போ ஒரு ரோப் இருக்குது. ஓகேங்களா? இந்த ரோப்பை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பெல்ட்டில் கான்வேயர் பெல்ட் இருக்குது. இது என்ன மோஷனில் இருக்குன்னா ஹரிசாண்டல் மோஷன் இருக்குது, அதில் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி வேறு ஒரு இதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் மோஷனில் இருக்க க்ரேனும் லிஃப்ட்லேயும் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ரோப்பு. ஓகேங்களா? ஒரு ரோப் இருக்குது. இந்த ரோப்பை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு இயங்குப்பட்டை மற்றும் மின் உயர்த்தி மற்றும் எடை தூக்கியில் வந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஹரிசாண்டல் மோஷன், இது வந்து வெர்டிக்கல் மோஷன். இப்போ இது ரெண்டில் எதில் வந்து இந்த ரோப்பை யூஸ் பண்ணோம்னா அதோட லைஃப் டைம் வந்து அதிகமாக இருக்கும்னா ஹரிசாண்டல் மோஷனில் தான் அதிகமாக இருக்கும். வெர்டிக்கல் மோஷனில் வெயிட் ஃபுல்லாகவே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கேரி பண்ணணும், தாங்கணும். சரிங்களா? வெயிட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா டென்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். டென்ஷன் அதிகமாக இருந்ததுன்னா டியூரேஷன்ஸ் வந்து குறைஞ்சிரும். அதோட லைஃப் டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ வெர்டிக்கல் மோஷனில் ரோப் யூஸ் பண்ணுற டியூரேஷன் கம்மியாக இருக்கும். ஆனால் இதே ஹரிசாண்டல் மோஷனாக இருக்கும்போது அதோடைய டென்ஷன் வந்து எப்படி இருக்கும்னா வெர்டிக்கல் மோஷனில் இருக்க டென்ஷன்லேயே பாதி தான் இருக்கும். ஓகேங்களா? T = mg வெர்டிக்கல் மோஷன், T = mg/2 ஹரிசாண்டல் மோஷன். அப்போ என்ன ஆகும்னா இதோட டென்ஷன் கம்மியாக இருக்கும். டென்ஷன் கம்மியாக இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணுற டியூரேஷன் அதிகமாக இருக்கும். இதுதான் கான்செப்ட். இதை தான் ரீசனாக கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா the tension in the string for horizontal motion is half of the tension for the vertical motion. ஓகேங்களா? for same set of masses and strings. இப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் B, A is true, R is the correct explanation.
கூற்று ஃபெர்ரா காந்த பொருட்கள் நிலையான காந்த தன்மையை கொண்டதாக மாற்ற முடியும். ஓகேங்களா, அதுக்கான காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபெர்ரா காந்த பொருட்கள் வலிமையான காந்த இருமுனையை பெற்றுள்ளதால் அவற்றை வெளிப்புற காந்தப்புலத்தின் திசையில் ஒழுங்கமைவு செய்ய முடியும். எனவே நிலையான காந்த தன்மையை பெறுகிறது. ஃபெர்ரா காந்த பொருட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா பர்மனண்ட் டைபோல் மூமெண்ட்டை கொண்டு இருக்கும். ஓகேங்களா, காந்த இருமுனையை கொண்ட பொருட்கள் ஃபெர்ரா காந்த பொருட்கள். இதுக்கான எடுத்துக்காட்டு அயன், நிக்கல் அண்ட் கோபால்ட். இப்போ இந்த ஃபெர்ரா காந்த பொருட்கள் பெரும்பாலும் காந்த தன்மையே கொண்டிருக்கும். இதில் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணோம் அப்படின்னா இதோட காந்தமாக்கும் தன்மை இன்னுமே அதிகமாக இருக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மற்றும் ஏ என்பது ஆறுக்கான சரியான விளக்கம். கீழ்கண்ட மண் வகைகளில் எது இந்தியாவில் பெரும் பரப்பை கொண்டுள்ளது? ஸோ இதுக்கான ஆன்சர் வண்டல் மண். சரிங்களா, வண்டல் மண் தான் என்னென்னா இந்தியாவோட பெரும் பகுதியை கவர் பண்ணியிருக்கு. ஆப்ஷன் டி அலுவியல் சாயில், வண்டல் மண். Which of the following is correctly paired for public awareness need to conserve natural resources? First one CSE. CSE full form Center for Science and Environment. Next one WWF. WWF means World Wide Fund. ஆனால் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வெப்னு கொடுத்துருக்காங்க. இப்போ செகண்ட் ஒன் இஸ் ராங். தேர்ட் ஒன் WII. The Wildlife Institute of India is correct. Fourth one CPR. CPR means Center for Policy Research. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 1 and 3 are correct. Option B. Which is correctly paired? First one North Central Railway, Allahabad. Next one West Central Railway is wrong. West Central Railway ஜபல்பூரில் இருக்குது. ஓகேங்களா, வெஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே இன் ஜபல்பூர். வெஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே. நெக்ஸ்ட்டு சவுத் சென்ட்ரல் ரயில்வே இன் செகந்திராபாத், தெலுங்கானா. ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே ஹசிப்பூர், பீகார். ஆன்சர் 1 and 4 are correct. தன்னிறைவு விவசாயத்தில் தங்கள் குடும்பங்களுக்கு தேவையான பொருட்களை தாங்களே தயாரித்து கொள்கின்றனர். கரெக்ட். செகண்ட் ஒன் வணிக விவசாயத்தில் விவசாயிகள் முதன்மையாளன் வேளாண் பொருட்களை பண்ணைக்கு வெளியே விற்பனைக்காக உற்பத்தி செய்வதாகும். செகண்ட் ஒன்னும் கரெக்டு. தேர்ட் ஒன் தீவிர வேளாண்மை என்பது மலை மற்றும் வனப்பகுதிகளில் வாழும் பழங்குடியினர் பின்பற்றும் விவசாயம் மிக பழமையான ஒன்றாகும். தவறு. தீவிர வேளாண்மை அப்படிங்கிறது என்னென்னா ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்துறதுக்காக நிறையா மிஷினரிஸை யூஸ் பண்ணி டெக்னாலஜியை யூஸ் பண்ணி பண்ணுறது தான் தீவிர வேளாண்மை. இதில் தான் பூச்சிக்கொல்லி களைக்கொல்லிகளாக பயன்படுத்துகிறாங்க. இது பழங்குடியினர் பயன்படுத்துகிற முறை கிடையாது. ஆக்சுவலி இடப்பெயர்வு வேளாண்மை அப்படிங்கிறது தான் பழங்குடியின மக்கள் பயன்படுத்தும் பழமையான வேளாண்மை முறை. இதுக்கான ஆன்சர் 1 மற்றும் 2 மட்டும் சரி. பூமியின் மேற்பரப்பில் சில காற்றுகள் ஆண்டு முழுவதும் ஒரு குறிப்பிட்ட திசையில் தொடர்ந்து வீசுகின்றன. இவ்வாறு வீசும் காற்றுகள் தான் நிரந்தர காற்றுகள் அல்லது கோள் காற்றுகள் என்று அழைக்கப்படுகின்றன. கரெக்டு. ஓகேங்களா, கோள் காற்று நிரந்தர காற்று அப்படின்னா என்னென்னா ஆண்டு முழுவதும் ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி வீசும் காற்று தான். இப்போ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஏக்கான சரியான விளக்கமாக ஆர் உள்ளது. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி சென்னை சட்ட மேலவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். கரெக்ட். அடுத்தது சென்னையில் பெண்களுக்கான அவ்வை இல்லத்தை தோற்றுவித்தார். அதுவும் சரி. மூணாவது பெண்களுக்கான திருமண வயது 16 எனவும் ஆண்களுக்கு 21 வயது எனவும்
பரிந்துரை செய்தார், அதுவும் கரெக்டு. அடுத்தது அவருக்கு பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்டது. பத்ம விபூஷன் விருது கிடையாது, அவருக்கு வழங்கப்பட்டது பத்ம பூஷன் விருது 1956 வழங்கப்பட்டது. இப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 1, 2 மற்றும் 3 மட்டும். பிசி ராய்ஸ் திட்டம் 1956, ஃபசல் அலி கமிஷன் 1953, மோதிலால் நேரு கமிட்டி 1928 டொமினியன் அந்தஸ்துக்காக போடப்பட்டது. ஜேவிபி கமிட்டி 1948. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 2341. சமய உரிமை பற்றி பார்க்க போகிறோம். பகுதி 3ல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஆர்டிக்கல் 25லேருந்து 28 வரைக்கும் இருக்கிறது பார்க்குறோம். ஃபஸ்ட்டு சமய உரிமை. ஆர்டிக்கல் 25 சமயம் மற்றும் பொருட்களை நிர்வகிக்கும் உரிமை. ஆர்டிக்கல் 26 சமய மேம்பாட்டிற்காக வரி விதிப்பு கூடாது. ஆர்டிக்கல் 27 பள்ளிக்கூடங்களில் சமய போதனை கூடாது. ஆர்டிக்கல் 28. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3421. புத்திஸ்ட் கவுன்சிலை குரோனாலஜிக்கல் ஆர்டரில் வந்து எழுதணும். ஃபஸ்ட்டு புத்த கவுன்சில் எங்கே நடந்துச்சுன்னா ராஜகிரிகாவில் நடந்தது. யார் வந்து அதுக்கு தலைமை வகித்தானா அஜாத சத்ரு. ரெண்டாவது புத்த கவுன்சில் வைசாலியில் காலசோகா தலைமையில் நடைபெற்றது. மூணாவது கவுன்சில் பாடலிபுத்திரம் அசோகர் தலைமையில். நான்காவது குந்தல்வனா காஷ்மீரில் கனிஷ்கர் தலைமையில் நடைபெற்றது. இதுக்கான ஆன்சர் 2413. ஃபஸ்ட்டு ராஜகிரகம், அடுத்து வைஷாலி, பாடலிபுத்திரம், லாஸ்ட் தான் காஷ்மீர். பட்டாடக்கல் கோயில் வளாகம் சாளுக்கிய மன்னர்களுடன் தொடர்புடையது. இந்த கோயில் வளாகம், இந்த கோயிலை வந்து யுனெஸ்கோ சைடு அங்கீகரிச்சிருக்காங்க. இந்த கோயில் வந்து நகரா பாணி மற்றும் திராவிட பாணிகளில் கட்டப்பட்ட கோவில். பொறுத்துக. யூசப் கான் என்ற மருதுநாயகம் மதுரை ஆளுநர். ஜார்ஜ் பிகாட் மெட்ராஸ் ஆளுநர். புலித்தேவர் நெற்கட்டும் சேவர், அவருடைய ஊர் பேர் நெற்கட்டும் சேவர். அடுத்து வேலுநாச்சியார், வேலுநாச்சியார் பிறந்த ஊர் ராமநாதபுரம். இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 ஆரம்பிக்கப்பட்டது. இதுடைய தொடக்க கால கோரிக்கைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நிர்வாகத்துறையிலிருந்து நிதித்துறையை பிரிப்பது கரெக்டு. அடுத்து இராணுவ செலவுகளை குறைப்பது, ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதிகரிப்பதுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆன்சர் ராங்கு. நெக்ஸ்ட் ஒன், ஒரே நேரத்தில் இந்தியாவிலும் இங்கிலாந்திலும் ஆட்சிப்பணி தேர்வுகளை நடத்துவது, இது கரெக்டு. நெக்ஸ்ட்டு இன்க்ரீசிங் ஆஃப் ஹோம் சார்ஜ், உள்நாட்டு வரிகளை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா குறைக்க சொல்லி தான் அவங்க வந்து கோரிக்கை விடுத்தாங்க. சரிங்களா? ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா உயர்த்துவதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 4th ஒன் ராங். இப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 1 and 3 ஒன்லி கரெக்ட். ஏப்ரல் 1929 டெல்லியில் அசம்பிளி கூட்டம் நடந்து கொண்டிருந்த போது பகத்சிங் மற்றும் தத் ஆகிய இருவரும் ஆளுக்கொரு வெடிகுண்டை மத்திய சட்டசபைக்குள் வீசினர். கூற்று சரி. இந்தியாவிற்கு வழங்க வேண்டிய அரசியல் சீர்திருத்தம் பற்றி விசாரணை நடத்த வந்திருந்த சர் ஜான் சைமன் பார்வையாளர் காலரியில் அமைந்திருந்தார். இந்த காரணமும் சரிதான். ஸோ கூற்று காரணம் இரண்டும் சரி, ஆனால் இதற்கான சரியான விளக்கம் அல்ல. ஓகேங்களா? அவங்க ரெண்டு பேரும் பாம் போட்டாங்க. அந்த சைமன் வந்து பார்வையாளர் அரங்கத்தில் அமர்ந்திருந்தார். இப்போ அவங்க பாம் போடும்போது என்ன பண்ணாங்கன்னா இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை கூறிக்கொண்டு தான் அவங்க வந்து குண்டு வீசினாங்க. இந்த இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படிங்கிற வாயினை வந்து உருவாக்கியவர் ஹசரத் முஹானி. கிழவன், கிழவன்னா ஊரார். அடுத்து ஆசுடையான், ஆசுடையான்
நில உரிமையாளர், நில உரிமையாளருக்கு பேர் ஆசுடையான். நாயகம் படைப்பிரிவின் தலைவர். அரையான் வழிநடத்துவோர், லீடர். ஆன்சர் 3152. காலவரிசைப்படுத்துக. தொல்பொருள் ஆராய்ச்சி மூலம் கண்டுபிடிக்கப்பட்ட கால வரிசையின் அடிப்படையில் வரிசைப்படுத்தவும். ஃபஸ்ட்டு வந்து மெசபடோமிய நாகரிகம் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. அதில் ஃபஸ்ட்டு எந்த ஊர் வரும்னா உர் அப்படிங்கிற ஊர் தான் வரும். அதுக்கு அடுத்தது நிப்பூர். இதுக்கப்புறம் வந்து தான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிகம். ஃபஸ்ட்டு ஹரப்பா கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு அடுத்தது மொகஞ்சதாரோ தொல்பொருட்கள் வந்து கிடைக்கப்பட்டது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4231. Lokpal consists of a chairperson with maximum 8 members. Correct statement. இப்போ கரண்ட்ல யார் சேர்பர்சனாக இருக்காங்கன்னா ஜஸ்டிஸ் அஜய் மணிக்ரோ கான்வில்கர் தான் இப்போ ப்ரெசன்ட் சேர்மன் ஆஃப் லோக்சபா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரீசன் in the Lok Sabha 50 will be the judicial members. 50 members of the Lok Sabha shall be from SC, ST, OBCs, minorities and women. ரீசனும் கரெக்டு தான். ஆனால் இந்த கூற்றுக்கான சரியான விளக்கம் கிடையாது. இந்த லோக்பால் லோக் ஆயுக்தா இந்த 2 சட்டமும் எப்போ இயற்றப்பட்டதுன்னா 2013 இயற்றப்பட்டது. இந்த கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆர் ஏயினுடைய சரியான விளக்கம் அல்ல என்பது சரி. அடுத்த கொஷின் தகவல் அறியும் உரிமை சட்டம் பற்றியது. தகவல் அறியும் உரிமை சட்டம் நம்மளுக்கு வந்தது 13 அக்டோபர் 2005. இதில் மொத்தம் 31 செக்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டு. நெக்ஸ்ட்டு அமலுக்கு வந்த ஆண்டு 2015 கொடுத்துருக்காங்க. ஆனால் அமலுக்கு வந்தது 2005. It consists of 2 schedules. Correct statement. Next one. The term information defined under section 3F. 3F கிடையாது, 2Fல தான் இந்த டேர்மை வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இப்போ 4th ஒன்றும் ராங். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 1 and 3 only correct. Next one. கால நிகழ்வுகளை மாதங்களின் அடிப்படையில் நிரல்படுத்துக. ஃபஸ்ட்டு சமத்துவ நாள் ஏப்ரல் 14, தேசிய ஒருமைப்பாட்டு நாள் நவம்பர் 19, தேசிய அறிவியல் நாள் பிப்ரவரி 28, பயங்கரவாத எதிர்ப்பு நாள் மே 21. அப்போ ஃபஸ்ட்டு என்ன வரும்னா தேசிய அறிவியல் நாள் 3, அதுக்கு அடுத்தது பயங்கரவாத எதிர்ப்பு நாள், அடுத்து வர்றது சமத்துவ நாள், லாஸ்ட்டாக இருக்கிறது தேசிய ஒருமைப்பாட்டு நாள். ஆப்ஷன் டி February month, ஏப்ரல், மே, நவம்பர். ஐயன் திருவள்ளுவர் விருது படிக்க ராமு. அடுத்து பாவேந்தர் பாரதிதாசன் விருது பொன் செல்வ கணபதி. தமிழ் தென்றல் திருவிக்கா விருது ஜிஆர் ரவீந்திரநாத். அண்ணா விருது பெற்றவர் எல் கணேசன். ஆன்சர் 2, 4, 1, 3. ஆப்ஷன் ஏ. திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரியில் இருக்க திருவள்ளுவர் சிலையோட வெள்ளி விழா ஆண்டு 25 வருஷம் நிறைவடைந்ததை கொண்டாடப்பட்ட நாள் ஜனவரி 1, 2025. திருவள்ளுவர் சிலையை வந்து என்னைக்கு வந்து கலைஞர் அவர்கள் திறந்து வைத்தார்னா ஜனவரி 1, 2000ஆம் ஆண்டு திறந்து வைத்தார். அடுத்து பொறுத்துக. இதில் பொறுத்துகளில் இந்திரஜித் குப்தா குழு, தார்குன் குழு, டங்கா குழு இது எல்லாமே எதோட தொடர்புடையதுன்னா எலக்டோரல் ரீஃபார்ம். சரிங்களா? இதில் வந்து இந்திரஜித் குப்தா கமிட்டி ஆரம்பிக்கப்பட்டது 1998. தார்குன் குழு
1974 வீரப்ப மொய்லி ஆணையம். செகண்டு அட்மினிஸ்ட்ரேஷன் ரிஃபார்ம். இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த குழு வீரப்ப மொய்லி தலைமையில் உருவாக்கப்பட்ட ஆண்டு 2007. அடுத்தது டங்கா குழு 2010. இப்போ ஆன்சர் 2, 3, 4, 1. So when the office of President of India falls vacant, who could act as the president? ஆர்டிகல் 65ல வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, பிரசிடென்ட் இல்லாத போது வைஸ் பிரசிடென்ட் தான் வந்து பிரசிடெண்ட்டாக ஆக்ட் பண்ணுவார்னு சொல்லியிருக்கு. அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 1. வைஸ் பிரசிடென்ட் இல்லாதப்போ தான் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து பிரசிடெண்ட்டாக ஆக்ட் பண்ணுவார். அவர் இருக்கும்போது இவங்கெல்லாம் யாரும் ஆக்ட் பண்ண மாட்டாங்க. நதிநீர் தீர்ப்பாயம் காலவரிசைப்படுத்துதல். ஃபஸ்ட்டு வந்து கிருஷ்ணா நதிநீர் தீர்ப்பாணையம் தான் உருவாக்கப்பட்டது. அதுக்கடுத்து ராவி மற்றும் பியாஸ் 1986 உருவாக்கப்பட்டது. காவேரி நதிநீர் ஆணையம் 1990. வன்சாதாரா 2010. 2, 3, 1, 4. அரசியலமைப்பின் வழிகாட்டும் நெறிமுறைகள் பார்ட் 4ல் இருக்குது. இதுக்கான ஆர்டிக்கல் 36 to 51. டிபிஎஸ்பி. அடிப்படை உரிமைகள் பற்றிய சரியான கூற்று. அடிப்படை உரிமை வந்து எங்கே இருக்குன்னா பார்ட் 3 ஆர்டிக்கல் 12லேருந்து 35 வரைக்கும் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், சொத்து உரிமை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டது. ஃபஸ்ட்டு 7 அடிப்படை உரிமைகள் இருந்தது. அது வந்து என்ன ஆச்சுன்னா 6 குறைச்சாங்க. இதில் இருக்கிற அந்த சொத்து உரிமை வந்து அடிப்படை உரிமைகளிலிருந்து நீக்கப்பட்டது. ஃபஸ்ட்டு ஒன் கரெக்டு. அடுத்தது, சட்டப்பிரிவு 300A படி சொத்துரிமை என்பது சட்ட உரிமை அல்ல. இது தவறு. 44வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ஆர்டிக்கலை வந்து ரிமூவ் பண்ணிட்டு 300Aல சொத்துரிமையை ஒரு சட்ட உரிமையாக சேர்த்தாங்க. சரிங்களா? அடுத்தது, தற்போது 6 அடிப்படை உரிமைகள் மட்டும் உள்ளது. கரெக்ட். இப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. பொறுத்துக. சிட்டிசன்ஷிப் பற்றினது பார்ட் 2 ஆர்டிக்கல் 5லேருந்து 11 வரைக்கும் குடியுரிமை பற்றி சொல்லியிருப்பாங்க. குடியுரிமை சட்டம் 1955. பாகிஸ்தானிற்கு குடிபெயர்ந்து சென்ற சிலரின் குடியுரிமைகள் ஆர்டிக்கல் 7ல் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது, அரசியலமைப்பின் தொடக்கத்தில் குடியுரிமை ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல் 5. 5வது ஆர்டிக்கலில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா குடியுரிமை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? குடியுரிமையின் தொடர்ச்சி ஆர்டிக்கல் 10. நாடாளுமன்ற சட்டத்தால் குடியுரிமை ஒழுங்குபடுத்துதல் பிரிவு 11. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3142. இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகள். நீளமாக எழுதப்பட்ட அரசமைப்பு. கரெக்டு. ஒற்றை குடியுரிமை கொண்ட நாடு. நெருக்கடி நிலை பிரகடனம். இது எல்லாமே அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகள் தான். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. 86வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002. இது எதை பற்றி சொல்லுதுன்னா 6லிருந்து 16 வயது வரைகளுக்கான குழந்தைகளுக்கான இலவச கல்வி. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆன்சர் ஆப்ஷன் 4. அடுத்து 42வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 அடிப்படை கடமைகள். 48வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1984 பஞ்சாப் நெருக்கடி நிலை நீட்டிக்கப்பட்டது. ஆப்ஷன் 2. 46வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1982 மாநிலங்களுக்கு இடையேயான விற்பனை வரி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அப்போ ஆன்சர் 4321. 42வது சட்ட திருத்தம் பற்றி சரியானதை தேர்ந்தெடுத்துக்க. 42வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 சமதர்மம், மதச்சார்பின்மை மற்றும் ஒருமைப்பாடு ஆகிய வார்த்தைகள் சேர்க்கப்பட்டன. அடிப்படை கருமைகள் சேர்க்கப்பட்டன. 3 அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் சேர்க்கப்பட்டன.
அடுத்து 9வது அட்டவணையில் சில தேசிய சட்டங்கள் சேர்க்கப்பட்டன. இது 42வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கீழே கிடையாது. இப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 1, 2 மற்றும் 3 சரி. அரசியல் நிர்ணய சபை மூலம் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டது. கூற்று கரெக்டு. இந்த அரசியல் அமைப்பு சட்ட வரைவு குழு தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தலைமையில் கிடையாது, டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் இந்திய அரசமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. அப்போ காரணம் தவறு. இதுக்கான ஆன்சர் ஏ சரி மற்றும் ஆர் தவறு.